தமிழக சட்டப்பேரவையில் பால்வளத்துறை குறித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு உரிய பதிலளிக்காமல் பொய்யான தகவல்களை அளிக்கும் திமுக அமைச்சரை முதலமைச்சர் கண்டிக்காமல் இருப்பது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பால் உற்பத்தியாளர்களுக்கான ஊக்கத்தொகையை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கி வந்த நிலையில் ஆவின் மூலம் நேரடியாக வழங்குவதாக கூறுவது சரியல்ல எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பால்வளத்துறை அமைச்சர் 300 கூட்டுறவு நிலையங்கள்தான் நலிவடைந்துள்ளதாகவும் ஆவினின் நெய் விலை அதிகமாக இருந்தாலும் வெளிநாட்டிலும் விரும்பி வாங்குகின்றனர் என சம்பந்தமில்லாமல் பதிலளித்துள்ளார். மேலும் வெயில் காலம் தொடங்கியுள்ளதால் பால் உற்பத்தி குறைவாக இருக்கும் என்றும் கூடுதலாக 3,50,000 லிட்டர் கொள்முதல் செய்வதால் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்தார். 2024-2025 நிதியாண்டின் பால்வள மானிய கோரிக்கையில் 1625 கூட்டுறவு நிலையங்கள் நலிவடைந்துள்ளதாக குறிப்பிட்ட நிலையில் 300 கூட்டுறவு நிலையங்கள் தான் நலிவடைந்திருப்பதாக அமைச்சர் பொய்யான தகவலை கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் 32 லட்சம் லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் தகவலை மறைத்து கூடுதலாக 3.5 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக தவறான தகவலை சட்டப்பேரவையில் தெரிவித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் சரியான பதிலையும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறைந்தபட்ச உத்தரவாதத்தையாவது வழங்க வேண்டும். ஆனால் ஸ்டாலினின் விளம்பரமாடல் அரசின் அமைச்சர் உறுப்பினரின் கேள்விக்கு சம்பந்தமில்லாத பதிலையும் தவறான தகவலையும் மக்கள் மன்றத்தில் வழங்கி பொதுமக்களை ஏமாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.